பயிற்சி 2.6ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க, பின்வருவனவற்றின் கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சம் என்னது, 3, 7, 11 அந்த மாதிரி எத்தனை 40 உறுப்புகள் வரைக்கும். சரிங்களா? இதுல வந்து எனக்கு லாஸ்ட் உறுப்பு 40 கிடையாது, 40 உறுப்புகள் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உறுப்புகள்னா என்னது, எண் தான் என்னது, இதுல 40 உறுப்புகள் வரைக்கும் இதோட கூடுதல் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? நம்மளுக்கு SNக்கு ஃபார்முலா என்ன தெரியும், n/2 2a plus n-1 into dன்னு தெரியும். சரியா? இப்ப நம்மளுக்கு n என்னது 40 உறுப்புகள், அதனால 40. a என்னது, a வந்து முதல் உறுப்பு 3. அடுத்து d என்னது, நம்மளுக்கு 7ல இருந்து 3 கழிக்கணும். அப்படிதானே? t2 minus t1 7ல இருந்து 3 கழிச்சோம்னா என்ன வரும், 4. சரியா? இது எல்லாத்தையும் இதுல பிரதியிடுங்க. என்ன வரும் நம்மளுக்கு, s 40 உறுப்புகளோட கூடுதல். அப்படிதானே? அப்ப 40/2 2 into a என்னது 3 plus n என்னது 40 minus 1 into d என்னது 4. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இது 2 அடிச்சோம்னா 1 2 2 2 4 வரும், 20. சரியா? அப்ப 20 into 23 6 வரும், plus இங்க 40ல இருந்து 1 கழிச்சோம்னா 39 into 4. சரியா? இப்ப 20 6 plus 39 into 4 என்ன வரும், 9 36 மீதி 3 முன்னாங்க 12 plus 3 15. சரியா? இப்ப இது 2 கூட்டுங்க, என்ன வரும் 20 into 6 6 12 2 மீதி 1 6 1. சரியா? அப்ப 162 வருது. 162ஓட 20 பெருக்குங்க, என்ன வரும் 2 2 4 6 2 12 2 மீதி 1 1 2 3, இங்க ஒரு 0 இருக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ மொத்தம் 40 உறுப்புகளோட கூடுதல் என்னது, 3240. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் என்னது, நம்மளுக்கு 3240. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, செகண்ட் இது என்ன கொடுத்திருக்காங்க, 102 97 92 அப் டு எத்தனை 27 உறுப்புகள் வரை. பாருங்க, 27 உறுப்புகள் வரை. அப்போ 27ங்கிறது என்னது, n. சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது, நம்மளுக்கு 102, d என்னது 97ல இருந்து 102 கழிப்போம், என்ன வரும் நம்மளுக்கு, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு அதோட அடையாளத்தை போடுவோம். 102ல இருந்து 97 கழிச்சா 5 மைனஸ். சரியா? பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். இப்ப பாருங்க, நம்ம ஃபார்முலா என்னது, Sn = n/2 2a plus n-1 into d. இப்போ n/2, n என்னது 27/2, 2 into a என்னது 102 plus n என்னது 27 minus 1 into d என்னது minus 5. சரியா? இப்ப பாருங்க, 27/2 into 102 2 பெருக்கணும்னா என்ன வரும், 2 2 4 என்னது 12 20. சரியா? அப்ப 204 வரும். அடுத்து 27ல இருந்து 1 கழிச்சோம்னா 26 வரும், into minus 5. இப்போ 27/2 204, இது 2 பெருக்குங்க, என்ன வரும் மைனஸ். இங்க மைனஸ் அடையாளம் இருக்கு, அதனால மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் தான் வரும், மைனஸ் போட்டுக்கோங்க. 6 5 30 0 மீதி 3 2 5 10 13. சரியா? அப்ப 130. இது 2 கழிச்சு எழுதுங்க. பாருங்க, இது 2 கழிச்சு எழுதணும்னா என்ன வரும் நம்மளுக்கு, 0. 204ல இருந்து 130 கழிச்சோம்னா இங்க 4, 20ல இருந்து 13 கழிச்சோம்னா 7. சரியா? இப்போ 74 வரும். இப்ப இதை அடிங்க, 1 2 மீதி 2 6 மீதி 1 இருக்கும், 7 2 14. சரியா? இப்ப இது 2 பெருக்குங்க, 27யும் 37யும் பெருக்குங்க, 7 49 மீதி 4 7 14 18. அடுத்து மொபைல் 21 மீதி 2 மீதி 2 6 7 8. சரியா? இப்ப இங்க 9 8 1 9 8 1 9, அப்போ 999. அப்போ இதோட ஆன்சர் S 27 உறுப்புகளின் கூடுதல் என்ன வரும், 999. சரியா? அடுத்த மூணாவது இது 6 + 13 + 20 + up to 97 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு என்னது கொடுத்துருக்காங்க, அவங்க 97 உறுப்புகள் வரை கொடுக்கல நம்மளுக்கு. இது வரைக்கும் கூடுதல் லாஸ்ட் உறுப்பு தான் என்னது கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க, 97ன்னு. இங்க உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தான் நம்மளுக்கு அதுல 97 உறுப்புகள் இருக்குன்னு தெரியும். நம்மளுக்கு உறுப்புகள் என்னன்னே தெரியாது, அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு A தெரியும் என்னது 6, D தெரியும் என்னது
இதுல இருந்து இதை கழிப்போம். 13 மைனஸ் 6 ஈக்குவல் டு எத்தனை வரும்? 7. சரியா? லாஸ்ட் உறுப்பும் தெரியும். அப்போ நம்மளுக்கு உறுப்புகள் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? அப்ப n ஈக்குவல் டு இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம ஃபார்முலால பிரதியிட முடியும். அப்ப n ஈக்குவல் டு என்ன வரும்? L மைனஸ் a பை d பிளஸ் 1. இதுதான் என்னது? ஃபார்முலா. Lங்கிறது என்னது? 97 மைனஸ் ஏங்கிறது என்னது? 6, டிங்கிறது என்னது? 7. சரியா? பிளஸ் 1. இப்போ 97ல இருந்து 6 கழிச்சோம்னா என்ன வரும்? 91 பை 7 பிளஸ் 1. 1 7 மீதி எத்தனை இருக்கும்? 2 மொபைல் 21. அப்போ 13 பிளஸ் 1 எத்தனை? 14. அப்ப n ஈக்குவல் டு எத்தனை? 14. அப்ப SN ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப SN ஈக்குவல் டு லாஸ்ட் உறுப்பு கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? n/2 a பிளஸ் l. சரியா? nங்கிறது இதுல என்னது? 14. இப்போ 14 பை 2 ஏங்கிறது என்னது? 6 பிளஸ் ஏங்கிறது 6, எல்ங்கிறது 97. 97. இப்போ இது ரெண்டே அடிங்க. 1 2 7 2 14 7 இது ரெண்டே கூட்டினோம்னா என்ன வரும்? 103. சரியா? இன்ட்டு 103. இப்ப பாருங்க, இது ரெண்டே பேருக்குங்க. 7 21 1 மீதி 2 0 இன்ட்டு 7 0ன்னு வரும். இங்க 2 போடுவோம். ஒரே இல்ல. அப்போ 721. அப்போ 14 உறுப்புகளோட கூடுதல். சரிங்களா? 14 உறுப்புகளோட கூடுதல் என்னது? 721. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெண்டாவது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனை என்ன கேட்டிருக்காங்க? ஒற்றை முழுக்கள். சரிங்களா? ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை என்னன்னது 1 2 1 3 5 7 இந்த மாதிரி போகும். சரிங்களா? அதுதான் ஒற்றைப்படை எண். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 5ல ஸ்டார்ட் பண்ணணும். 5 5 7 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். கூட்டினா கடைசியில் எத்தனை வரணுமா? 480. கூடுதல் வந்து 480. SN வந்து என்னது? 480 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எத்தனை முழுக்களை கூட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது n தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனை முழுக்களை நம்ம கூட்டினா நம்மளுக்கு 480 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த இதில் கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? 5 7 9 அப் டு போயிட்டே இருக்கும். எத்தனை? 480 வரைக்கும். சரியா? 480 வரைக்கும் இல்லை, கூடுதல் 480 கிடைக்கிற வரைக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏ என்னது? முதல் எண். சரிங்களா? அது T1 தான் என்னது? ஏ முதல் உறுப்பு 5. அடுத்து டி வந்து என்னது? T2 மைனஸ் T1. T2 என்னது? 7 மைனஸ் T1 என்னது? 5. இது ரெண்டே கழிச்சா என்ன வரும்? 2. சரியா? SN ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? n/2 2a plus n-1 into d. சரியா? SN வந்து நம்ம கொடுத்துட்டாங்க என்னது? 480. SN வந்து கொடுத்துட்டாங்க 480. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n/2 2 into a என்னது? 5 plus n-1 into d வந்து என்னது? 2. சரியா? இப்போ பாருங்க, இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும்? 480 into 2 n into I2 10ன்னு வரும். அடுத்து பிளஸ் 2 உள்ள கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா 2n மைனஸ் 2ன்னு வரும். சரியா? இப்போ இந்த 480 2 அது அப்படி இருக்கட்டும். 480 into 2 ஈக்குவல் டு இந்த எண்ணை உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 10ல இருந்து 2 கழிச்சுக்கோங்க. என்ன வரும்? 8ன்னு வரும். அப்படிதானே? 8 பிளஸ் 2n ன்னு வரும். சரியா? இப்போ எண்ணை உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 8n பிளஸ் 2n² வரும். இங்கே 480 into 2ன்னு வரும். சரியா? இப்போ 2ஆல இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? 2ஆல இந்த ஹோல் இதை வகுக்க போகிறோம். வகுத்தோம்னா என்ன வரும்? இங்கே 2 கேன்சல் ஆகிட்டு 480 மட்டும் வரும். இங்கே 2வது வைப்பாடெலாம் அடித்தோம்னா என்ன வரும்? 4 2 8ன்னு வரும். 4n ப்ளஸ் இங்கே 2வது வைப்பாடெல்லாம் அடித்தோம்னா என்ன வரும்? n² மட்டும் வரும். சரியா? இப்போ இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன வரும்? n² ப்ளஸ் 4n. இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரையில மைனஸ் 480ன்னு வரும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 0 இருக்கும். சரியா? இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்? நம்ம டி மெத்தட் படி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். பெருக்குனா 480 வரணும், கூட்டினா 4 வரணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நம்பர் போட போகிறோம். எந்த நம்பர் போட்டால் பெருக்குனா 480 கூட்டினா 4 வரும்னு பாருங்கள். இப்போ 24 into 20 போட்டு பாருங்கள். என்ன வரும்? 24 2 48 வரும். இங்கே ஒரு 0 480. அப்போ 480 கிடச்சிருச்சு. அப்படி தானே? அப்போ 24 20. இப்போ ப்ளஸ் மைனஸ் போடணும். பாருங்கள்,
இதில் வந்து மைனஸ் இருக்குது, ஆனால் இதில் வந்து மைனஸ் இல்லை, அப்படிதானே? அப்போது பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் இந்த இதுக்கு ப்ளஸ் வரும். சரியா? அப்போது மைனஸ் வந்து எதில் வரும்? 20ல் தான் வரும். சரியா? இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? மைனஸ். அதே மாதிரி இதில் கூட்டி 24லேருந்து 20 கழிச்சோம்னா என்னது? 4. பெரிய நம்பரோட அடையாளம் என்னது? ப்ளஸ் போட்டாச்சு. சரியா? இப்போ வந்து இதை வந்து டைரெக்டாக எழுதிடலாம். n ஈக்குவல் டு, இங்கே வந்து எண்ணுக்கு முன்னாடி நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை வந்து பை டிவைடில் போட்டு எழுதுவோம். சரிங்களா? பை வகுத்தலில் போட்டு எழுதுவோம். இங்கே எண்ணுக்கு முன்னாடி சப்போஸ் 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 24/2 n ஈக்குவல் டு 24/2ன்னு போடுவோம். இங்கே எண்ணுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால 24 அப்படி போட்டுருங்க. என்ன செய்யணும்னா இங்கே அடையாளம் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். சரியா? இங்கே என்னது இருக்குது? n ஈக்குவல் டு -20 இருக்குது, அப்போ +20 போடுவோம். சரியா? அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் வரும், அதாவது மிகை எண் தான் வரும், மைனஸ் வச்சு ஆன்சர் வராது. அப்போ n ஈக்குவல் டு 20. அப்போ 20 உறுப்புகளை கூட்டினா நம்மளுக்கு என்னது வரும்? 480 கிடைக்கும். சரிங்களா? அப்போ n ஈக்குவல் டு 20. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் ஆரில் 3வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க, tn. அதாவது எண்ணாவது உறுப்புனா tn கொடுத்துட்டாங்க. என்னது? 4n - 3. சரியா? அடுத்து அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. சரியா? 28 உறுப்புகளின் கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட முதல் உறுப்பு என்னன்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? எண்ணுக்கு பதிலாக 1 போடுங்க. அப்போ என்ன வரும்? 4 × 1 - 3. என்ன வரும்? 4 - 3 ஈக்குவல் டு என்னது? 1. சரியா? ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிங்க. t2 ஈக்குவல் டு 4 × 2 - 3 ஈக்குவல் டு 4 2 எத்தனை? 8 - 3. என்ன வரும்? 8 - 3 5. சரியா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு t1 கிடச்சிருச்சு. t1 என்னது? a, அப்படிதானே? a ஈக்குவல் டு 1. அடுத்து d வேணும். d வந்து என்னது? t2 - t1. அப்போ 5 - 1 ஈக்குவல் டு என்னது? 4. சரியா? ரெண்டும் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு என்னது? SNக்கு ஃபார்முலா தெரியும். n/2 2a + n - 1 × d, அப்படிதானே? n வந்து என்னது? நம்மளுக்கு 28 உறுப்புகளின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ n வந்து என்னது? 28. அப்போ nக்கு பதிலாக 28 போடுங்க. 28/2. 2 × a என்னது? 1 + n என்னது? 28 - 1 d என்னது? 4. சரியா? இப்போ பாருங்க, இது 2 அடிங்க. 1 2 4 2 8. அப்போ 14 வரும். அடுத்து 2 × 1 என்னது வரும்? 2 வரும். ப்ளஸ் 28லேருந்து 1 கழிச்சோம்னா 27. அப்போ 27 × 4 ஈக்குவல் டு 14. 2 ப்ளஸ் இது 2ஐயும் பெருக்குங்க. என்ன வரும்? 7 × 28, 8 மீதி 2, 2 7 × 8 9 10. அப்போ 108 வரும். சரியா? அப்போது 108ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா 110 வரும். அப்போ 14 × 110. இப்போ இது 2ஐயும் பெருக்குங்க. 14 11னா எவ்வளோ வரும்? 14 11னா 154 வரும். அப்படிதானே? 154 வரும். இங்கே ஒரு 0. அப்போ 1540. அப்போ 28 உறுப்புகளின் கூடுதல் S28 என்ன வரும்? 1540. சரியா? 4வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். முதல் n உறுப்புகளின் கூடுதல் கொடுத்திருக்காங்க 2n² - 3n எனில் அது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசைனா நம்மளுக்கு என்ன தெரியும்? அதோட பொது வித்தியாசம் சமமா இருக்கும். சரிங்களா? 2 உறுப்புகள் எடுத்தோம்னா நம்மளுக்கு t3 - t2 t2 - t1 இது 2ஐயும் கழிச்சு வர வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கும். இதை நிரூபிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசைன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு அதுக்கு t1 t2 t3 வேணும். சரிங்களா? இந்த உறுப்புகள்லாம் என்னன்னே ஃபர்ஸ்ட் தெரியாது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரே ஒரு க்ளூ தான் கொடுத்திருக்காங்க. என்னது? n உறுப்புகளின் கூடுதல். n உறுப்புகளின் கூடுதல்னா என்னது? Sn. சரிங்களா? என்னது? 2n² - 3n அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து தான் நம்ம உறுப்புகளை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் S1. S1னா என்னது? ஒரே ஒரு உறுப்போட கூடுதல். ஒரே ஒரு உறுப்போட கூடுதல் முதல் உறுப்பு. சரிங்களா? S1 = t1. இப்ப பாருங்க, 1 nக்கு பதிலா 1 போடுங்க. 2 × 1² - 3 × 1. சரியா? என்ன வரும்? 2 × 1² என்னது? 2 3 -3 ஈக்குவல் டு என்னது? -1. இதுதான் என்னது? t1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு உறுப்பை கூட்டினா என்னதான் வரும்? அதே உறுப்பு தான் வரும். அப்ப முதல் உறுப்பு தான் வரும். சரிங்களா? அதுதான் என்னது? t1. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உறுப்பு கிடைச்சிருச்சு. அடுத்து S2 கண்டுபிடிங்க.
என்ன வரும் 2 × 2² மைனஸ் 3 × 2 சரியா. அதாவது n இருக்க வேண்டிய இடத்துல என்னது போடுறோம் 2 போடுறோம் சரியா. இப்ப பாருங்க 2 2 4 4 2 8ன்னு வரும் மைனஸ் 3 2 6 சரியா. 8ல இருந்து 6 கழிச்சோம்னா என்ன வரும் 2. அடுத்து S3 கண்டுபிடிங்க 2 × 3² மைனஸ் 3 × 3 3 9 9 18 மைனஸ் 3 9 சரியா. 18ல இருந்து 9 கழிச்சோம்னா என்ன வரும் 9. S3 என்னது 9. அடுத்து S4 கண்டுபிடிங்க 2 × 4² மைனஸ் 3 × 4 4 16 16 2 எத்தனை 32 மைனஸ் 3 12 சரியா. இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும் 20 சரியா. அப்போ நம்மளுக்கு இதோட கூடுதல் 2 உறுப்புகளோட கூடுதல் 2 கிடைச்சிருக்கு, 3 உறுப்புகளோட கூடுதல் 9 கிடைச்சிருக்கு, 4 உறுப்புகளோட கூடுதல் 20 கிடைச்சிருக்கு. இதுல இருந்து முதல் உறுப்பு, இரண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு நம்மளுக்கு தெரியும் என்னது -1 சரிங்களா. இரண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்க என்ன செய்வோம்னா S2ல இருந்து S1 கழிக்கணும் சரிங்களா. S2ல இருந்து S1 கழிச்சோம்னா நம்மளுக்கு இரண்டாவது உறுப்பு கிடைச்சிடும் சரியா. T2 கண்டுபிடிக்க என்ன செய்ய போறோம் S2ல இருந்து S1 கழிக்க போறோம் சரிங்களா. S2 என்னது 2 மைனஸ் -1 -1 மைனஸ் ஆஃப் -1 அப்ப என்னது மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது பிளஸ். அப்ப 2 + 1 = 3. அடுத்து T3 என்னது S3 மைனஸ் S2 சரியா. S3 மைனஸ் S2 S3 என்னது 9 மைனஸ் S2 என்னது 2 அப்போ 9 மைனஸ் 2 என்னது 7 சரியா. அடுத்து T4 என்னது S4 மைனஸ் S3 சரியா. நம்மளுக்கு T3 வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும், இன்னும் 1 எக்ஸ்ட்ரா வேணா கண்டுபிடிச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப T4 கண்டுபிடிங்க என்னது S4 மைனஸ் S3 அப்ப 20 மைனஸ் S3 என்னது 9 சரியா. 20ல இருந்து 9 கழிச்சா 11. இப்போ நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசைனா நம்ம என்ன செய்வோம், இது ரெண்டோட பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். T2 மைனஸ் T1 என்னது T3 மைனஸ் T2 சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு என்னது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க T2 மைனஸ் T1 என்ன வரும். T2 என்னது நம்மளுக்கு 3, இது T1 என்னது -1 அப்போ 3 மைனஸ் ஆஃப் என்னது -1 மைனஸ் ஆஃப் -1 ஈக்குவல் டு T3 என்னது 7, அடுத்து இங்க என்னது -3 சரியா. இப்போ 3 மைனஸ் ஆஃப் -1னா 3 + 1ன்னு வரும் சரிங்களா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பாருங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு வரும். அப்போ 3 + 1 ஈக்குவல் டு 7 - 3 என்னது 4. அப்போ இது என்னது 4 ஈக்குவல் டு 4. அப்போ இதோட பொது வித்தியாசம் எப்படி இருக்கு சமமா இருக்கு. பொது வித்தியாசம் சமம்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், பொது வித்தியாசம் சமம். அப்போ இந்த இது வந்து என்னது கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். எனவே இது கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் சரியா. பொது வித்தியாசம் சமம்னாலே நம்மளுக்கு இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 5th சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 104வது உறுப்பு வந்து 125ன்னு சொல்லிட்டாங்க, 4வது உறுப்பு வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. கூடுதல்னா நம்மளுக்கு என்ன தெரியும் SN. கூடுதல்னாலே என்னது SN. S35 தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. SN வந்து ஃபார்முலா என்னது n/2 2a plus n minus 1 into d. இதுல வந்து n வந்து தெரியும் 35 சரியா. 35 உறுப்புகளோட கூடுதல் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு ஏயும் டியும் தெரியாது. ஏயும் டியும் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த 104வது உறுப்பு 125, 4வது உறுப்பு 0, அதை வச்சுதான் நம்ம ஏயும் டியும் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் TNக்கு ஃபார்முலா என்னது a plus n minus 1 into d அப்படிதானே. இப்போ T 104 கொடுத்துருக்காங்க சரியா. 104வது உறுப்பு 104வது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க a plus 104வது உறுப்புனா n-க்கு பதிலா 104 அப்படிதானே. அப்போ 104 minus 1 என்ன வரும் 103d. என்னது 104வது உறுப்பு 125. அப்போ ஈக்குவல் டு என்னது 125. இதை ஃபர்ஸ்ட் சமன்பாடா வச்சுக்கோங்க. அடுத்து என்னது கொடுத்துருக்காங்க, 4வது உறுப்பு கொடுத்துருக்காங்க சரியா. 4வது உறுப்பு என்னது 0ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ a plus
4 மைனஸ் 1 என்னது 3 டி ஈக்குவல் டு என்னது 0வா. அப்போ இது ரெண்டாவது. இது ரெண்டையும் நம்ம தீர்க்கணும். தீர்ப்போமா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. a பிளஸ் 103d ஈக்குவல் டு 125. அடுத்து a பிளஸ் 3d ஈக்குவல் டு 0. ரெண்டாவது சமன்பாடு எடுத்துட்டோம். அடுத்து கீழே உள்ள அடையாளத்தை மாத்திக்கோங்க. மைனஸ் மைனஸ் மைனஸ், இங்க பிளஸ் ஏயும் மைனஸ் ஏயும் கேன்சல் ஆயிரும். அடுத்து 103ல இருந்து 3 கழிச்சோம்னா என்ன வரும்? 100. பெரிய நம்பரோட அடையாளம் பிளஸ், அதனால பிளஸ். சரியா? அடுத்து 125ல இருந்து 0 கழிச்சோம்னா 125. சரியா? இப்ப பாருங்க d ஈக்குவல் டு 125/100. சரியா? இப்ப இங்க கீழே வந்து 2 0 இருக்கு. அப்ப மேல என்ன செய்வோம்? 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைப்போம். அதாவது 25 இருக்கா, இங்க 2 ஸ்தானம் கழிச்சு இங்க புள்ளி வைப்போம். 2 0 இருந்துச்சுன்னா 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைப்போம். அப்ப d ஈக்குவல் டு என்னது? 1.25. சரியா? இப்போ d வந்து இந்த ரெண்டாவது சமன்பாடுல பிரதியிட்டு நம்ம ஏயும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? அப்ப 2ல இருந்து சமன்பாடு 2ல இருந்து 2 என்னது? சமன்பாடு 2 a பிளஸ் 3d ஈக்குவல் டு 0. அப்ப a பிளஸ் 3 இன்ட்டு dக்கு பதிலா 1.25 ஈக்குவல் டு 0. a பிளஸ் இந்த 1.25 3 பெருக்குங்க. என்ன வரும்? 125 3 பெருக்குங்க. 5 15, 5 மீதி 1, 3 6 7, அடுத்து 1 3. சரியா? இங்க வந்து 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப இங்கேயும் 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும்? 3.75 ஈக்குவல் டு 0. அப்ப a ஈக்குவல் டு என்னது? மைனஸ்ல வரும். சரிங்களா? இது அந்த சைடு போவேல மைனஸ்ல வரும். மைனஸ் 3.75. இங்க பிளஸ்ல இருக்கு. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போவேல மைனஸ்ல வரும். அதனால மைனஸ் 3.75. சரியா? இப்ப ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இந்த ஃபார்முலால பிரதிக்கலாம். அப்படிதானே? அப்போ SN ஈக்குவல் டு என்னது? SN ஈக்குவல் டு n/2 2a plus n minus 1 into d. சரியா? Sn equal to n/2 2a plus n minus 1 into d. n வந்து 35, a வந்து கண்டுபிடிச்சிட்டோம், d யும் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்தையும் இதுல பிரதியிடுங்க. s 35 equal to என்னது? 35/2 2 into என்னது? a என்னது? minus 3.75 plus n minus 1, அதாவது 35 minus 1 என்னது? 34. 35 minus 1 என்னது? 34 into d என்னது? 1.25. சரியா? இப்ப பாருங்க, இங்க 35/2, இங்க இந்த 375ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் 375ஐயும் 2ஐ பெருக்கணும்னா என்ன வரும்? 5 2 10, 0 மீதி 1, 7 2 14, 15 மீதி 1, 32 6 7. சரியா? இங்க எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு? 2 ஸ்தானம் தள்ளி. அப்போ இங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 7.50. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ அந்த மைனஸை சேர்த்து போட்டுக்கணும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். சரியா? அடுத்து பிளஸ் இந்த 34ஐயும் 125ஐ பெருக்கிக்கோங்க. சரியா? 34ஐயும் 125ஐ பெருக்குவோமா? என்ன வரும்? 125 34 என்ன வரும்? 5 20, 0 மீதி 2, 2 8, 9 10, 0 மீதி 1, 1 4 5. சரியா? அடுத்து 3 15, 5 மீதி 1, 2 6 7, அடுத்து 1 3 என்ன வரும்? 0 5, 7 5 12 மீதி 1 4. சரியா? இங்க எத்தனை ஸ்தானம் தள்ளிப்புள்ளி இருக்கு? 1 2 ஸ்தானம் தள்ளி. அப்போ இந்த பெருக்கி வர ஆன்சர்லயும் 2 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுக்கிறோம். அப்ப 42.50. சரியா? 42.50. இப்போ இந்த 42.50வையும் இந்த 7.50வையும் கழிக்கணும். ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ 7.50ஓட கழிங்க. என்ன வரும்? இங்க 0, 5ல இருந்து 5 கழிச்சா 0 புள்ளி, இங்க 42ல 7 போச்சுன்னா எத்தனை வரும்? 35. சரியா? என்ன வரும்? 35. அப்ப ஈக்குவல் டு 35/2 இன்ட்டு 35 ஈக்குவல் டு, இப்ப இந்த ரெண்டையும் பின்னாடி வந்து உங்களுக்கு புள்ளியில தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பின்னத்துல கொடுக்கல, அதனால இந்த ரெண்டையும் 35 அடிச்சுக்கோங்க. என்ன வரும்? 4 2 மீதி 1 இருக்கும் 15. அப்ப எத்தனை வரும்? 7 2 14 புள்ளி வச்சு மீதி 1 இருக்குமோ அதோட 0 சேர்த்துவாங்க. சரிங்களா? 15ல 14 போச்சுன்னா மீதி 1 இருக்கும், அதோட 0 சேர்த்தோம்னா 10. 5 2 10. சரியா? அப்ப இந்த 175ஐயும் 35ஐயும் பெருக்கிக்கோங்க. 175ஐயும் 35ஐயும் பெருக்கணும்னா 6125 வரும்.
இங்க வந்து ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு. அப்போ ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ 612.5. அப்போ எஸ் 35 ஈக்குவல் டு 35 உறுப்புகளின் கூடுதல் என்னது 612.5. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆர்ல 6th சம் என்ன கொடுத்திருக்காங்க 450க்கும் குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல். சரிங்களா? 450 கீழே உள்ள எல்லா ஒற்றை முழுக்களின் கூடுதல் மிகை முழு. சரிங்களா? மிகை முழு கொடுத்திருக்காங்க. அப்போ 1ல இருந்து எடுக்கணும். ஒற்றை எண். சரிங்களா? ஒற்றை எண் தான் எடுக்கணும். அப்போ 1ல இருந்து 1 3 5 அப்படி போயிட்டே இருக்கணும். எது வரைக்கும்னா 450க்கு குறைவா. 450க்கு முன்னாடி ஒற்றை எண் என்னது 449. சரியா? 450க்கு முன்னாடி உள்ள 450ங்கிறது இரட்டை எண் அப்படிதானே? 450க்கு முன்னாடி ஒற்றை எண் என்னது 449. இதோட கூடுதல் அதாவது SN கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு முதல் உறுப்பு லாஸ்ட் உறுப்பு தெரியும்னா நம்மளுக்கு SNக்கு ஃபார்முலா என்னது n/2 a plus l அப்படிதானே? n/2 a plus l. a வந்து என்னது 1. அதே மாதிரி l லாஸ்ட் உறுப்பு என்னது 449. ஆனா நம்மளுக்கு n தெரியாது அப்படிதானே? n வந்து கண்டுபிடிக்கணும். n எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னது n equal to l minus a/d plus 1. சரியா? ஈக்குவல் டு l என்னது நம்மளுக்கு 449 மைனஸ் a என்னது 1 பை d என்னது dங்கிறது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் என்ன வரும் இங்க d ஈக்குவல் டு முதல் உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிங்க என்னது 2. சரியா? பொது வித்தியாசம் என்னது 2. அப்போ 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 449ல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும் 448 பை 2 பிளஸ் 1. இது ரெண்டையும் அடிச்சோம்னா என்ன வரும் 2 2 4 2 2 4 4 2 8. அப்போ 224 பிளஸ் 1 ஈக்குவல் டு என்னது 225. அப்போ n ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு 225. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் s 225 தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? SN ஃபார்முலா என்னது n/2 a plus l. இதுல n என்னது 225, a என்னது 1, l என்னது 449. இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலால பிரதியிடுங்க. பார்ப்போம் என்ன வரும். s 225 ஈக்குவல் டு 225 பை 2. a என்னது 1 பிளஸ் 449 என்னது l வந்து என்னது 449. இப்போ இதை ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும் நம்மளுக்கு 450ன்னு வரும். சரியா? 450 இது வந்து பெருக்கல்ல தானே இருக்கு. அப்ப இதே அடிக்கலாமா? என்ன வரும் 4 2 2 2 4 2 2 4 மீதி 1 இருக்கும் 5 2 10. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க 225யும் 225 பெருக்குனா என்ன வரும் 50625. சரிங்களா? அப்ப s 225 ஈக்குவல் டு 50625. லாஸ்டா என்ன எழுதிங்க 450க்கும் குறைவான ஒற்றை முழுக்களின் கூடுதல் சொல்லி இந்த இதை எழுதிங்க. சரிங்களா? 450க்கும் குறைவான ஒற்றை முழுக்களின் கூடுதல் 50625. சரிங்களா? ஏழாவது பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 602ல இருந்து ஆரம்பிச்சு 902க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? இத்தனை நம்பர்ஸ்லயும் 4ஆல வகுப்படுற எண்களை விட்டுட்டு மிச்ச இதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 603ல இருந்து 901க்குள்ள 4ஆல எந்த நம்பர்லாம் வகுப்படுதோ அந்த நம்பர் எல்லாம் விட்டுட்டு மிச்ச நம்பரோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இங்க 603 604 605 இந்த மாதிரி இந்த இதோட கூடுதல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். சரியா? 901 வரைக்கும் இருக்கிறதோட கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து இந்த இடையில எந்த நம்பர்லாம் 4ஆல வகுப்படுதுன்னு பாருங்க. எந்த நம்பர் 604 வந்து 4ஆல வகுப்படும் அப்படித்தானே? இப்ப பாருங்க எத்தனை வரும் 1 6 6 சாரி 1 4 மீதி 2 இருக்கும் 5 20 மீதி 1 4 151னால இது வந்து 604 வகுப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 604. சரியா? செகண்ட் நம்பரு நம்மளுக்கு வேணும்னா என்ன செய்வோம் இதோட 4 கூட்டுங்க 608. அடுத்து தேர்ட் நம்பர் 612. இந்த மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் என்னது 900 பாருங்க 900 4ஆல வகுப்படுதான்னு பாருங்க 1 4 2 8 மீதி 1 இருக்கும். எத்தனை 2 8 மறுபடியும் 10ல 8 போச்சுன்னா மீதி 2 இருக்கும் 20 5 20 900 4ஆல வகுப்படுது. அப்போ லாஸ்ட் நம்பர் என்னது 900. சரியா?
அதாவது இந்த இதை மொத்தமா கூட்டி 4ஆல எந்த நம்பர்லாம் வகுப்படுதோ அந்த நம்பரோட கூடுதலை கண்டுபிடிச்சு இந்த இதுல இருந்து இந்த இதை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கேட்டிருக்க ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? மொத்தமா இதை ஃபுல்லா கூட்டிட்டு 4ஆல எந்த நம்பர்லாம் வகுப்படுதோ அந்த நம்பர் எல்லாம் கூட்டி அதோட கூடுதலை கண்டுபிடிச்சு 2ஐயும் கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கேட்டிருக்க ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இதோட கூடுதல் கண்டுபிடிப்போம். சரிங்களா? அத கேஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரோட கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். 603ல இருந்து எத்தனை 901 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். சரியா? இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? Sn = n/2 a plus l. லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சா என்னது? a plus l. சரிங்களா? இதுல வந்து மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அப்படிதானே? n தெரியாது, a தெரியும் என்னது? 603. அதே மாதிரி l தெரியும் என்னது? 901. அடுத்து பொது வித்தியாசமும் தெரியும் என்னது? 604ல இருந்து 603 கழிச்சா எத்தனை? 1. சரியா? பொது வித்தியாசமும் தெரியும் 1. அப்ப n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு l மைனஸ் a/d plus 1. சரியா? இது எல்லாத்தையும் இதுல பிரதியிடுங்க. என்ன வரும்? l மைனஸ் a. l என்னது? 901 மைனஸ் a என்னது? 603 பை d என்னது? 1 பிளஸ் 1. சரியா? இப்ப பாருங்க, 901ல இருந்து 603 கழிங்க. என்ன வரும்? 11. இங்க எத்தனை? 9. இங்க 8. சரியா? 11ல இருந்து 3 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 8. அடுத்து இந்த 9 அப்படி வந்துடும். 8ல இருந்து 6 கழிச்சா 2. சரிங்களா? அப்ப 298. 298 பிளஸ் 1 ஈக்குவல் டு என்னது? 299. அப்போ n ஈக்குவல் டு என்னது? 299. அப்ப Sn ஃபார்முலா என்னது? Sn = n/2 a plus l. n என்ன தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு? 299 தெரிஞ்சிச்சு. அப்ப இதுல பிரதியிடுங்க. s 299 ஈக்குவல் டு 299/2. a வந்து என்னது நம்மளுக்கு? a வந்து 603, l வந்து 901. அப்போ 603 பிளஸ் 901 ஈக்குவல் டு 299/2. இது ரெண்டையும் கூட்டுங்க. என்ன வரும்? 3 பிளஸ் 1 4, 0, 9 பிளஸ் 6 15. சரியா? இப்ப ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிங்க. என்னது? 7 2 14, மீதி 1 இருக்கும், இதோட சேர்த்தோம்னா 10. அப்ப i 2 10, அடுத்து 2 2 4. இப்ப 299ஐயும் 752ஐயும் பெருக்கணும். பெருக்குனா நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் 299 752. பெருக்குங்க. 9 2 18, 8 மீதி 1, 9 2 18, 19, 9 மீதி 1, 2 2 4 5. சரியா? அடுத்து 5 கொண்டு பெருக்குங்க. 9 5 45, 5 மீதி 4. அடுத்து 9 5 45, 45 பிளஸ் 4 49, மீதி 4, 2 10 14. சரியா? அடுத்து 7 9 9 7 63. சரியா? அப்ப 3. அடுத்து 6, மறுபடியும் 9 7 63, 9, மீதி 6. அடுத்து 7 2 14, 14 பிளஸ் 6 20 வரும். சரியா? இப்ப இதை எல்லாத்தையும் கூட்டுங்க. 8 9 5 கூட்டினோம்னா என்னது? 9 5 கூட்டினோம்னா 14, 4 மீதி 1. அடுத்து 9 1 10, 15 18 வரும். 8 மீதி 1, 9 10 14, அடுத்து மீதி 1, 2 2. சரிங்களா? அப்ப என்ன வருது? ஆன்சர் 2 2 4 8 4 8. அதாவது எதோட கூடுதல் கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இதோட கூடுதல் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம இப்ப எதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும்? 4ஆல என்ன நம்பர்லாம் வகுப்படுதோ அதோட கூடுதலை கண்டுபிடிக்கணும். சரியா? அது கண்டுபிடிப்போமா? இப்போ இது வந்து என்னது? S 299. சரியா? இப்ப இந்த இதோட கூடுதல் கண்டுபிடிப்போம். அதை வந்து கேஸ் 2ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? கேஸ் 2. சரிங்களா? 4ஆல் வகுப்படும் இயல் எண்கள். 4ஆல் வகுப்படும் இயல் எண்களின் கூடுதல். சரிங்களா? 4ஆல் வகுப்படும் இயல் எண்களின் கூடுதல். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? a = 604. அடுத்து l லாஸ்ட் உறுப்பு என்னது? 900. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? d வேணும், அப்படிதானே? d இருந்தாதான் நம்மளுக்கு இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். d எத்தனை? 608ல இருந்து 604 கழிச்சோம்னா 4. சரியா? இப்போ நம்மளுக்கு n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? l மைனஸ் a/d பிளஸ் 1. சரியா? ஈக்குவல் டு l என்னது? 900 மைனஸ் a என்னது? 604 பை d என்னது? 4 பிளஸ் 1. சரியா? ஈக்குவல் டு 900ல இருந்து 604 கழிங்க.
என்ன வரும்? இங்க 10, இங்க 9, இங்க 8. சரியா? 10ல இருந்து 4 கழிச்சா 6, 9, 8ல இருந்து 6 கழிச்சா 2. அப்போ 296. சரியா? 296/4 + 1. இது ரெண்டையும் 4வது வாய்ப்பாடால அடிக்க முடியுமான்னு பாருங்க. 1 4, 7 28. அப்படிதானே? மீதி 1 இருக்கும். 4 16. சரியா? அப்ப 74 + 1. 74 + 1 என்னது? 75. அப்ப n = என்னது? 75. அப்போ அதுக்கு இடையில நம்மளுக்கு 75 உறுப்புகள் இருக்கு. 4ஆல வகுப்படுறது. சரிங்களா? இப்போ Sn இதோட கூடுதல் கண்டுபிடிப்போம். Sn இதோட கூடுதல் என்னது? Sn = ஃபார்முலா என்னது? n/2 a + l. சரியா? இதுல nங்கிறது என்னது? 75/2. ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு 604. எல்லுங்கிறது என்னது? லாஸ்ட் உறுப்பு 900. சரியா? இப்போ என்னது? இது 75/2 அப்படி வச்சுட்டு இன்ட்டு இது ரெண்டை கூட்டுங்க. என்ன வரும்? 4 0 9 + 6 என்னது? 15. சரியா? இப்ப பாருங்க, இது ரெண்டையும் அடிங்க. என்ன வரும்? 7 2 14, மீதி 1 எத்தனை வரும்? 10. அப்ப 2 10, மீதி அடுத்து 2 2 4. சரிங்களா? அப்ப 752 வரும். 752ஐயும் 75ஐயும் பெருக்குங்க. என்ன வரும்? பாருங்க, 752ஐயும் 75ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு என்னது? 56,400 வருது. சரியா? அப்போ இந்த இதோட கூடுதல் 4ஆல வகுப்படும் இயல் எண்களின் கூடுதல் என்னது? 56,400. சரியா? அப்போ நம்மளுக்கு இந்த இதோட கூடுதல்ல இருந்து இந்த இதோட கூடுதலை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்படிதானே? இப்ப கழிப்போமா? என்ன வரும்? எஸ் 299ல இருந்து எஸ் என்னது? 75 கழிக்கணும். சரிங்களா? எஸ் 75. அதாவது இந்த இதோட கூடுதல் எஸ் 299ல இருந்து எஸ் 75 கழிக்கணும். என்னது? இதோட கூடுதல் என்ன கண்டுபிடிச்சு வச்சோம்? 2 2 4 8 4 8. சரியா? மைனஸ் 5 6 4 0 0. இந்த இதோட கூடுதல் இருக்கு பாத்தீங்களா? இதையும் கழிக்க போறோம். கழிங்க. என்ன வரும்? 2 2 4 8 4 8. அடுத்து 5 6 4 0 0. கழிங்க. 8 அப்படி கீழே வந்துடும். 4 அப்படி கீழே வந்துடும். 8ல இருந்து 4 போச்சுன்னா 4. அடுத்து இங்க 14, இங்க ஒரு 1. இப்போ 14ல 6 போச்சுன்னா எத்தனை? 8. அடுத்து 21ல 5 போச்சுன்னா எத்தனை வரும்? 16. சரியா? அப்போ 1 6 8 4 4 8. சரிங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். லாஸ்டா எழுதிக்கோங்க. 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத இயல் எண்களின் கூடுதல் சொல்லி இந்த ஆன்சரை எழுதி அதோட முடிச்சுக்கோங்க. சரிங்களா? இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. 8வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? ரகு வந்து ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். சரிங்களா? அவர் அதற்கான தொகையான அந்த ஒரு லேப்டாப் வாங்குறாங்க. சரிங்களா? ரகுங்கிறவங்க அதுல வந்து அதோட அசல் தொகை வந்து என்னது கொடுத்திருக்காங்க? 40,000 சொல்லியிருக்காங்க. மொத்தமா உடனே கொடுத்தா 40,000. இல்ல அவரால் கொடுக்க முடியலைன்னா 10 மாதம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தொகை கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. 10 மாதமும் தவணையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தவணையில எவ்வளவு கொடுக்கணுமா? 4,800. 2வது தவணையில 4,750. 3வது தவணையில 4,700. இந்த மாதிரி அவர் கட்டலாமா? சரியா? இப்படி கெட்டினார்னா சரிங்களா, அவருக்கு 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு கட்டுறாரு? 4,800 கட்டுறாரு. அடுத்து 4,750 கட்டுறாரு. அடுத்து 4,700 கட்டுறாரு. அப்படி கட்டிட்டே இருக்காரு. மொத்தம் எத்தனை? 10 மாசம் கட்டுறாரு. சரிங்களா? 10 மாதம் கட்டுறாரு. இதோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? Sn. Sn = என்னது? n/2 2a plus n-1 into d. இங்க வந்து லாஸ்ட் உறுப்பு வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்குவோம். லாஸ்ட் உறுப்பு தெரிஞ்சுன்னா a plus l போட்டு சிம்பிளா முடிச்சிடலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல a வந்து என்னது? நம்மளுக்கு a வந்து முதல் உறுப்பு 4,800. அடுத்து d வந்து என்னது? d வந்து t2 minus t1. 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிப்போம். 4,750ல இருந்து 4,800 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்னது வரும்? -50 வரும். சரியா? அடுத்து n வந்து என்னது? மொத்தம் எத்தனை மாசம் கட்டுறாரு அவரு? 10 மாசம். அப்ப n = எத்தனை? 10. இது எல்லாத்தையும் இதுல பிரதியிடுங்க. என்ன வரும்? S 10 = 10/2
2 இன்ட்டு ஏ என்னது 4800 பிளஸ் n மைனஸ் 1, அதாவது 10 மைனஸ் 1. 10 மைனஸ் 1னா என்னது 9. 10ல இருந்து 1 கழிச்சு எழுதுனோம்னா 9. 9 இன்ட்டு என்னது டி என்னது நம்மளுக்கு மைனஸ் 50. சரியா? இப்ப இந்த இதை 2ஆல அடிங்க. I 2 10 ஈக்குவல் டு 5 இன்ட்டு இப்போ இந்த இதை பெருக்குங்க. 48 இன்ட்டு 2 என்னது வரும்? 2 16, 6 மீதி 1, 4 2 8 9. இங்கிட்ட ஒரு 2 0 இருக்கு, அதையும் சேர்த்து எழுதிக்கிறோம். அடுத்து 9 5 45. அடுத்து இங்க ஒரு 0 இருக்கு, அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. இங்க மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். சரிங்களா? அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ 5 9600ல இருந்து 450 கழிங்க. என்ன வரும்? 9600ல இருந்து 450 கழிச்சோம்னா இங்க 0, இங்க 10, இங்க 5. சரியா? 10ல இருந்து 5 போச்சுன்னா 5, அடுத்து 5ல இருந்து 4 போச்சுன்னா 1, அடுத்து 9. சரிங்களா? அப்போ 9150. இப்போ 5ஐயும் 9150ஐயும் பெருப்போம். சரிங்களா? லாஸ்ட் 5 0 5 சாரி 5 0 0 5 25 5 மீதி 2, அடுத்து 4 5 5 6 7 9 5 45. சரிங்களா? அப்போ 45. அப்ப 45,750 ரூபா. சரிங்களா? அப்போ மொத்தம் 10 மாசத்துல அவர் மொத்தம் எவ்வளவு கட்டியிருக்காரு பணம்? 45,750 ரூபா கட்டியிருக்காரு. சரிங்களா? அதை எழுதிக்கோங்க. லாஸ்டா 10 மாத தவணையில் செலுத்திய மொத்த தொகை அப்படின்னு சொல்லி 45,750 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்து 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு 2வது கொஸ்டின் வந்து மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது, அவர் ஒவ்வொரு மாசமும் தனித்தனியா பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக எவ்வளவு தொகை, அதாவது அசல் வந்து நம்மளுக்கு 40,000 தான். சரிங்களா? அந்த லேப்டாப்போட வேலை மொத்தமே 40,000 தான். அவர் மாச தவணையா செலுத்துறதுனால அவர் எவ்வளவு கூடுதலா செலுத்திருக்காரு? 45,750 ரூபா மொத்தம் கட்டியிருக்காரு. சரிங்களா? அப்போ இதுல இருந்து அசல் தொகையை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அவர் எவ்வளவு கூடுதலா கட்டியிருக்காருன்னு தெரிஞ்சிடும். அப்படிதானே? மொத்தம் எத்தனை? அசல் தொகை வந்து 40,000. சரிங்களா? அவரு மொத்தம் தவணையா கட்டினது எவ்வளவு? தவணை தொகை என்னது? நம்ம இப்ப கண்டுபிடிச்ச ஆன்சர் 45,750. இப்போ நம்ம அவரு கூடுதலாக செலுத்திய தொகை வேணும். அப்படிதானே? கூடுதலாக செலுத்திய தொகை வேணும். சரிங்களா? அப்ப என்ன செய்வோம்? இந்த இதுல இருந்து இந்த இதை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்படிதானே? 45,750ல இருந்து 40,000 கழிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்ப கழிச்சோம்னா என்ன வரும்? இங்க 0 என்ன வரும்? 45,750 40,000 பாருங்க என்ன வரும்? 0 5 7 5. சரியா? இங்க 0 வந்துடும். அப்போ 5,750. அப்போ அந்த லேப்டாப்காக அவரை 5,750 ரூபா கூடுதலா பணம் செலுத்திட்டார். சரிங்களா? தேங்க்யூ. பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? ஒருவர் தான் பெற்ற 65,000, சரிங்களா, 65,000 ரூபாய் ஒரு கடன் வாங்கியிருக்காரு ஒருத்தர். சரிங்களா? அதை வந்து மொத மாசம் 400 ரூபாய் கட்டுறாரு. சரிங்களா? அந்த கடனுக்கு மாசம் 400 ரூபாய் கட்டுறாரு. அடுத்து அதுக்கு அப்புறமா அடுத்த மாசம் வந்து என்ன செய்தாருன்னா, இதுக்கு முன்னாடி எந்த மாசம் மாசம் கட்டினாரு இல்லையா, அதோட 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அப்படி ஒவ்வொரு மாசமும் 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறாரு. சரிங்களா? அப்படி கட்டும் போது நம்மளுக்கு அவர் வந்து எத்தனை மாசத்துல அந்த கடனை வந்து அடைப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்த தொகை எத்தனை? 65,000. சரிங்களா? மாசம் 400 ரூபாய் கட்டுறாரு. அதோட அடுத்து 2வது மாசம் அவர் எவ்வளவு கட்டியிருப்பாருன்னா 400ஓட ஒரு 300 ரூபாய் கூட்டணும். சரிங்களா? என்னது? 300 எக்ஸ்ட்ரா கட்டுறாரு. அப்படிதானே? 300 கூடுதலாக செலுத்துகிறார். அப்ப 400 பிளஸ் 300 என்னது? 700. அப்ப 3வது மாசம் என்ன செய்யணும்? இந்த 2வது மாசம் கட்டினாரு பாத்தீங்களா, அதோட ஒரு 300 கூட்டிக்கணும். என்னது? 700 பிளஸ் 300 ஈக்குவல் டு என்னது? 1000. அதே மாதிரி கட்டிட்டே இருக்காரு. எத்தனை? 65,000 ரூபாய் முடிகிற வரைக்கும் கட்டுறாரு. சரிங்களா? எவ்வளோ? 65,000 ரூபாய் முடிகிற வரைக்கும் கட்டியிருக்காரு. எதுல இருந்து? 400ல இருந்து. சரிங்களா? 400 700 அடுத்து 1000. அதே மாதிரி கட்டிட்டே இருக்காரு. மொத்தம் எவ்வளோ? 65,000 ரூபாய் வர்ற வரைக்கும் கட்டுறாரு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இதோட கூடுதல் வந்து எவ்வளோன்னு தெரியும்? 65,000 தெரியும். சரிங்களா? இதோட கூடுதல் வந்து என்னது? 65,000 தெரியும். இப்போ நம்மளுக்கு இதுல முதல் உறுப்பு என்னது? 400.
அடுத்து டி பொது வித்தியாசம் என்னது 700ல இருந்து 400 கழிப்போம் அப்படிதானே 700 மைனஸ் 400 ஈக்குவல் டு என்னது 300 சரியா இப்போ நம்மளுக்கு Sn ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது n/2 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி சரியா இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் n தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா n தான் கண்டுபிடிக்கணும் எத்தனை மாசம்ங்கிறது n சரிங்களா n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா இப்போ Sn வந்து நம்மளுக்கு தெரியும் என்னது 65000 மொத்த கூடுதல் என்னது 65000 n/2 n அப்படி வச்சுக்கோங்க 2 இன்ட்டு a என்னது 400 அடுத்து பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி என்னது 300 சரியா இப்ப பாருங்க 65000 அப்படி எழுதியாச்சு n/2 இப்ப இது ரெண்டை பெருக்குங்க என்ன வரும் 4 2 8 800 பிளஸ் இந்த 300 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க என்ன வரும் 300n மைனஸ் 300 சரியா 1 இன்ட்டு 300 300 இப்ப 800ல இருந்து 300 கழிங்க என்ன வரும் n/2 8ல இருந்து 3 கழிச்சா எத்தனை 5 அப்ப 500 பிளஸ் 300n சரியா இப்ப இங்க 65000 அப்படி இருக்கும் சரியா இப்ப வந்து இந்த ரெண்டை வந்து இங்க கொண்டு வந்துருங்க ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க இந்த ரெண்டை வந்து இந்த சைடு கொண்டு வந்து எழுதிட்டேன் இப்ப வந்து இதை ரெண்டே பெருக்குங்க என்ன வரும் 2 10 0 மீதி 1 6 12 13 வரும் சரிங்களா இங்க ஒரு 3 0 போட்டுக்கோங்க அடுத்து ஈக்குவல் டு என்ன உள்ள கொண்டு போய் பெருக்குங்க என்ன வரும் 500n பிளஸ் இங்க 300n ஸ்கொயர் சரியா இப்போ இதை எல்லாத்தையும் ஒரே சைடா கொண்டு வாங்க என்ன வரும் 300n ஸ்கொயர் பிளஸ் 500n மைனஸ் என்ன வரும் 1,30,000 சரியா ஈக்குவல் டு 0 சரியா இப்ப வந்து இதை என்ன செய்ய போறோம்னா 100ஆல வகுக்க போறோம் சரிங்களா 100ஆல வகுக்க போறோம் வகுத்தா என்ன வரும் 100ஆல வகுத்தா இங்க 2 0 கேன்சல் ஆயிட்டு 3n ஸ்கொயர் இங்க 5n மைனஸ் இங்க 2 0 கேன்சல் ஆயிட்டு 1300 வரும் சரியா ஈக்குவல் டு 0 சரியா இப்ப பாருங்க 1300 இன்ட்டு 3 என்னது 13 3 39 அப்போ 3900 அடுத்து இங்க 5 சரிங்களா பெருக்குனா மைனஸ் 3900 வரணும் கூட்டினா பிளஸ் 5 வரணும் சரிங்களா 60 65 பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும் 6 5 30 0 மீதி 3 அடுத்து 6 6 36 39 3900 வரும் சரிங்களா 60ஐயும் 65ஐயும் பெருக்கணும்னா 3900 வரும் சரியா இப்போ வந்து இங்க வந்து பிளஸ் 5 இருக்கு அப்படிதானே பிளஸ் 5 இருந்துச்சுன்னா அப்போ பெரிய நம்பரோட அடையாளம் கண்டிப்பா பிளஸ்ஸா தான் இருக்கணும் அப்போ இங்க சின்ன நம்பருக்கா என்ன வரும் மைனஸ் வரும் சரிங்களா அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது இங்க மைனஸ் அதே மாதிரி இங்க 60ல இருந்து 65 கழிச்சா 5 வரும் பெரிய நம்பரோட அடையாளம் 5 சரியா பெரிய நம்பரோட அடையாளம் பிளஸ் சரியா இப்ப பாருங்க n ஈக்குவல் டு இங்க வந்து என்னது இருக்கு 3 இருக்கு அப்போ பைல 3 போட்டுக்கோங்க சரிங்களா n ஸ்கொயருக்கு முன்னாடி என்னது 3 இருக்கிறதுனால பைல 3 போட்டு இங்க அடையாளத்தை அப்படி மாத்தி எழுதுவோம் இங்க பிளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் எழுதுவோம் n ஈக்குவல் டு இங்க மைனஸ் இருக்கு அதனால பிளஸ் 60/3 அடுத்து இங்க n ஈக்குவல் டு மைனஸ் பிளஸ்ல இருக்கு இங்க மைனஸ்ல எழுத போறோம் மைனஸ் 65/3 சரியா இப்ப இது ரெண்டே கேன்சல் பண்ணுங்க என்ன வரும் 23 6 20 n ஈக்குவல் டு 20 இங்க n ஈக்குவல் டு மைனஸ்ல வந்திருக்கு அதனால மாசம் மந்த் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால மைனஸ்ல வராது அதனால ஆன்சர் வந்து இந்த இது வராது அப்ப n ஈக்குவல் டு 20 இதுதான் என்னது இதோட ஆன்சர் அப்போ அவர் வந்து எத்தனை மாசத்துல இந்த கடன் அடைப்பாரு n ஈக்குவல் டு 20 மாசத்துல அவர் கடன் அடைப்பாரு அப்ப லாஸ்டா எழுதிக்கோங்க கடனை அடைக்க ஆகும் காலம் 20 மாதம் சரிங்களா 20 மாசத்துல அவர் அந்த கடனை அடைச்சு முடிப்பார் சரிங்களா 10வது பார்க்க போறோம் என்ன கொடுத்திருக்காங்க செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டு இருக்கு சரிங்களா ஒரு படிக்கட்டு கட்டுதாங்க சரியா எப்படி ஒரு செங்கலை வச்சு கட்டுறாங்க சரிங்களா மொத்தம் எத்தனை 30 படிக்கட்டு 1 2 இந்த மாதிரி 30 படிக்கட்டு வரைக்கும் இருக்கு சரிங்களா அப்படி 30 படிக்கட்டு வரைக்கும் இருக்கு ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கீழ் படிக்கட்டை அமைக்க 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது கடைசி படிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த படிக்கட்டை அமைக்கிறதுக்கு மொத்தம் 100 செங்கல் தேவைப்படுதான் சரிங்களா இந்த படிக்கட்டை அமைக்க 100 செங்கல் தேவைப்படுது அடுத்தடுத்து படிக்கட்டு அமைக்க முந்தைய படிக்கட்டை விட 2 குறைவாக தேவைப்படுகிறது அடுத்தடுத்து அமைக்கிறதுக்கு வந்து இதை விட கம்மியா 2 மட்டும் கம்மி பண்ணி தேவைப்படுதான் இங்க 98 அதே மாதிரி இங்க 96 இந்த மாதிரி மொத்தம் 2 கம்மி பண்ணி கட்டுறாங்க சரிங்களா அடுத்து மேல போக 2 கம்மியாகுது
என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைக்க எத்தனை செங்கற்கள் தேவை. அதாவது இந்த உச்சியில எத்தனை 30வது படிக்கட்டை நம்ம அமைக்கிறதுக்கு எத்தனை செங்கல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் எத்தனை கீழே உள்ள படிக்கட்டை அமைக்கிறதுக்கு 100, அடுத்தது என்னது 98, அடுத்து 96, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. எத்தனை 30வது படிக்கட்டு வரைக்கும் 30வது படிக்கட்டு வரைக்கும் போயிட்டே இருக்கு. சரிங்களா, 30வது படிக்கட்டுல தான் நம்ம எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இது என்னது முதல் படிக்கட்டு. சரிங்களா, முதல் இது, அடுத்து இது 2வது இது, இது 3வது இது. அப்போ அப்படியே போய் 30வது இது நம்மளுக்கு தேவை. சரிங்களா, 30வது இதுல எத்தனை இது செங்கல் அப்படிங்கிறது தேவை. சரிங்களா, அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். T30 அதுதான் தேவை நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஏ என்னது, இதுல முதல் உறுப்பு, முதல் படிக்கட்டு ஆகிறதுக்கு செங்கல் ஆகிறதுக்கு உண்டான செங்கல் என்னது 100. அடுத்து டிங்கிறது பொது வித்தியாசம், இதுல இருந்து இதை கழிக்க போறோம். எத்தனை 98 மைனஸ் 100 ஈக்குவல் டு என்னது -2. சரியா, -2. இப்போ T30 தான் நம்மளுக்கு தேவை. T30. சரிங்களா, 30வது படிக்கட்டை அமைக்க தேவையான செங்கல் தான் தேவை. இப்ப பாருங்க, T30 ஈக்குவல் டு என்னது, Tnக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது எழுதிக்கோங்க. Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா, அப்ப T30க்கு ஈக்குவல் டு என்னது, a என்னது 100 பிளஸ் n என்னது 30 மைனஸ் 1, டி என்னது -2. சரியா, ஈக்குவல் டு என்னது 100 பிளஸ் 30 மைனஸ் 1 என்னது 29 இன்ட்டு -2. சரியா, ஈக்குவல் டு 100, 9 18, 8 மீதி 1, 2 4 5. சரியா, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ 100ல இருந்து 58 கழிங்க. 100ல இருந்து 58 கழிச்சா எத்தனை வரும் நம்மளுக்கு, 100ல இருந்து 58 கழிச்சா 42 வரும். சரியா, 42. அப்போ T30 30வது படிக்கட்டை அமைக்க நம்மளுக்கு எத்தனை செங்கற்கள் தேவை, 42. அதை எழுதிக்கோங்க. 30வது படிக்கட்டை அமைக்க 42 செங்கற்கள் தேவை அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. 2வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள். அதாவது 1ல இருந்து 30 வரைக்கும். சரிங்களா, 100ல இருந்து ஆரம்பிச்சு 98 96 இந்த மாதிரி லாஸ்ட் என்னது 42. சரிங்களா, இந்த மொத்த செங்கலும் எத்தனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதாவது லாஸ்ட் படியில இருந்து 30வது படி வரைக்கும். சரிங்களா, 1வது படியில இருந்து 30வது படி வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை செங்கல் ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதாவது SN. SNக்கு ஃபார்முலா என்னது, மொதல் உறுப்பும் லாஸ்ட் உறுப்பும் தெரியும். அப்ப நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். n/2 a பிளஸ் l. சரியா, nங்கிறது என்னது, மொத்தம் எத்தனை படிக்கட்டு, 30 படிக்கட்டு, அதுதான் n. சரியா, அடுத்து ஏங்கிறது என்னது நம்மளுக்கு 100. அதே மாதிரி l லாஸ்ட் உறுப்பு என்னது 42. இது எல்லாத்தையும் இதுல பிரதியிடுங்க. S30 ஈக்குவல் டு 30/2, a என்னது 100 பிளஸ் 42 ஈக்குவல் டு 30 அடிங்க, என்ன வரும் 15 வரும். 5 2 30, 15 இன்ட்டு இப்ப பாருங்க 100ஐயும் 42ஐயும் கூட்டினோம்னா என்ன வரும், 142. இது ரெண்டையும் பெருக்குங்க. 142ஐயும் 15ஐயும் என்ன வரும், 142 15. I 2 10, 0 மீதி 1, 4 5 20, 21 மீதி 2, 1 5 5, 6 7, அடுத்து 1 2 1 4 4 1 1 0, அடுத்து 3, அடுத்து என்ன வரும் 1 1 2. சரிங்களா, அப்போ 2130 செங்கல் மொத்தம் தேவைப்படுது. சரிங்களா, படிக்கட்டு முழுவதுமாக அமைப்பதற்கு 2130 செங்கல் தேவைப்படுது. அதை எழுதிக்கோ. படிக்கட்டு முழுவதும் அமைக்க 2130 செங்கற்கள் தேவை அப்படின்னு சொல்லி இதோட இந்த சமம் முடிச்சோம்னா 11வது சம் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான சம் பார்த்துக்கோங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, S1 S2 S3 up to SM என்பன m வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் n உறுப்புகளின் கூடுதலாகும். அதாவது S1ங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, S2ங்கிறது கூட்டுத்தொடர் வரிசை, S3ங்கிறது ஒவ்வொன்றும் தனித்தனியா. சரிங்களா, ஒவ்வொரு கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா, இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா n உறுப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. S1க்கு n உறுப்பு இருக்கு, S2க்கு n உறுப்பு இருக்கு, அதே மாதிரி S3 SM வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா n உறுப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்ப பாருங்க, இதுல முதல் உறுப்புகள் எப்படி இருக்கும்னா 1 2 3 up to m வரைக்கும். அதாவது S1க்கு 1ன்னு இருக்கும் முதல் உறுப்பு. சரியா, முதல் உறுப்புனா என்னது A. A எப்படி இருக்குமா, S1க்கு 1ன்னு இருக்கும், S2க்கு 2ன்னு இருக்கும், S3க்கு 3ன்னு இருக்கும், SMக்கு mன்னு இருக்கும். சரியா, அடுத்து பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் D எப்படி இருக்குமா, S1க்கு 1ன்னு இருக்குமா, S2க்கு 3ன்னு இருக்குமா, S3க்கு 5ன்னு இருக்குமா, அதே மாதிரி SMக்கு
2m மைனஸ் ஒன்னு இருக்குமா சரிங்களா. இப்படி இருந்ததுன்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசையில இந்த இது S1 S2 S3 இந்த கூட்டுத்தொடர் வரிசை எல்லாத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு இந்த இது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் சரியா. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா. பாருங்க ஃபர்ஸ்ட் SN கூட்டுத்தொடர் வரிசை கூடுதல் n உறுப்புகளின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது n/2 2a plus n minus 1 into d அப்படிதானே. இப்போ S1ல வந்து நம்மளுக்கு a எப்படி இருக்கும் முதல் உறுப்பு S1ல வந்து S1ல முதல் உறுப்பு எப்படி இருக்குமா 1ன்னு இருக்குமா. அதே மாதிரி d பொது வித்தியாசம் எப்படி இருக்குமா 1ன்னு இருக்குமா சரியா. அப்ப அதே மாதிரி n வந்து எப்படி இருக்குமா ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா உறுப்புகள் எல்லாமே என்னதான் இருக்கும் n உறுப்புகள் தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாத்துக்குமே என்னதான் வரும் n = n தான் வரும் சரியா. அப்ப இப்ப பாருங்க சம் செய்யுங்க. S1 = இப்ப பாருங்க a = என்னது 1 a = 1 d = 1 n = n அப்படின்னு சொல்லி இதுல பிரதிடுங்க. என்ன வரும் n பதில் n தான் n/2 அடுத்து 2 into a என்னது 1 plus n minus 1 into d என்னது 1 சரிங்களா. n வந்து மாத்த வேண்டாம் அப்படிதான் இருக்கும் சரியா. n/2 இது ரெண்டே பெருக்குங்க என்ன வரும் 2 plus இந்த 1 கொண்டு போய் உள்ள பெருக்கணும்னா n minus 1 அதேதான் வரும் சரியா. இப்ப பாருங்க n/2 இங்க 2ல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும் 1 plus n சரியா. அடுத்து S2ல நம்மளுக்கு a எப்படி இருக்கும் முதல் உறுப்பு S2ல a வந்து என்னது இருக்கும் 2ன்னு இருக்கும். அதே மாதிரி d வந்து என்னது என்ன இருக்கும் 3 இருக்கும் சரிங்களா. a வந்து 2ன்னு இருக்கும் d வந்து என்னது இருக்கும் 3ன்னு இருக்கும். அதே மாதிரி n வந்து என்னதுதான் n தான் சரிங்களா. எல்லாத்துக்குமே சேம் n வந்து n தான். இப்ப பாருங்க S2 = n/2 அப்படியே அந்த ஃபார்முலால பிரதிடுங்க. 2a க்கு பதிலா 2 plus n minus 1 into d என்னது 3 சரியா. இப்ப பாருங்க n/2 2 2 4 plus 3 உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா 3n minus 3 சரியா. இப்ப பாருங்க n/2 இங்க 4ல இருந்து 3 கழிச்சோம்னா 1 plus 3n சரியா. இது என்னது S2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும் S3 வேணும். அடுத்து SM வரைக்கும் வேணும் சரிங்களா. S3 SM வரைக்கும். அடுத்து S3 கண்டுபிடிப்போமா. S3ல வந்து நம்மளுக்கு என்னது முதல் உறுப்பு என்னது 3 அதே மாதிரி பொது வித்தியாசம் என்னது 5 சரியா. S3ல முதல் உறுப்பு என்னது 3 பொது வித்தியாசம் என்னது 5 அதே மாதிரி n வந்து என்னதுதான் n தான் சரியா. ஃபார்முலால பிரதியிடுங்க. S3 = என்னது n/2 2a க்கு பதிலா என்னது 3 plus n minus 1 into d என்னது 5 சரியா. இப்ப பெருக்குங்க என்ன வரும் 6 plus 5 உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா 5n minus 5ன்னு வரும் சரியா. = n/2 இப்போ 6ல இருந்து 5 கழிச்சோம்னா 1 plus 5n சரியா. இப்ப பாருங்க இது S3. இப்ப S4 என்ன வரும் கெஸ் பண்ணுங்க பாப்போம். S4 வந்து பாருங்க S1 வந்து என்னது வந்திருக்கு இங்க n/2 1 plus n இங்க n/2 1 plus 3n இதுல எல்லாத்துலயுமே என்னது n/2 அப்படி வந்திருக்கு 1 அப்படி வந்திருக்கு. என்னதான் மாறி இருக்கு இந்த n தான் மாறி இருக்கு அப்படிதானே. இங்க n வந்திருக்கு இங்க 3n வந்திருக்கு அதே மாதிரி இங்க என்னது வந்திருக்கு 5n வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இங்க S4 என்ன வரும் n/2 1 plus இங்க 7n வரும். அதாவது 2 கூடுதல் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 n வந்துச்சு அடுத்து 3n வந்துச்சு அடுத்து 5n வந்துச்சு இப்போ 7n. அப்போ அடுத்து என்னதான் வரும் 7n தான் வரும் சரிங்களா. நீங்க கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை SM தேவை அப்படிதானே. அப் டு SM தேவை. ஏன்னா அவங்க என்னது கேட்டிருக்காங்க SM வரைக்கும் கேட்டிருக்காங்க SM வரைக்கும் சரிங்களா. அப்ப SMல முதல் உறுப்பு என்னது இருக்கும் m இருக்கும். அதே மாதிரி பொது வித்தியாசம் என்ன இருக்கும் 2m minus 1 இருக்கும் சரியா. SMல முதல் உறுப்பு என்ன இருக்கும் m இருக்கும். அதே மாதிரி பொது வித்தியாசம் d = என்ன இருக்கும் 2m minus 1 அதே மாதிரி n வந்து என்னதுதான் n தான் சரியா. இப்ப அதே மாதிரி ஃபார்முலால பிரதிடுங்க. என்ன வரும் SM = என்னது n/2 a plus a என்னது 2a plus 2 into a என்னது m plus n minus 1 into d என்னது 2m minus 1 சரியா. இப்ப பாருங்க n/2 2 into m 2m plus first 2m உள்ள கொண்டு வந்து பெருக்குங்க. ரெண்டுலயும் என்ன வரும் 2 into mn minus
2m இன்ட்டு -1 என்னது -2m. அடுத்து -1 உள்ள கொண்டு வந்து பெருக்குங்க, என்ன வரும் -n. அடுத்து -1 இன்ட்டு -1 +1 வரும். சரியா? ஈக்குவல் டு பாருங்க n/2 இங்க +2m -2m கேன்சல். அடுத்து உள்ள என்னெல்லாம் இருக்கு 2mn -n +1. சரியா? இதுதான் என்னது sm. நம்மளுக்கு என்ன தேவை s1 + s2 + s3 up to sm. சரியா? ஈக்குவல் டு என்ன நிரூபிக்கணும் நம்ம 1/2 mn mn +1 நிரூபிக்கணும். சரிங்களா? இப்ப s1 s2ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்தையும் இந்த இதுல பிரதிடுவோம். சரியா? இப்ப பாருங்க s1 s2 s3 யோட வேல்யூ sm வரைக்கும் இந்த இதுல பிரதிடுவோம். சரிங்களா? s1 என்னது n/2 1 + n plus s2 என்னது n/2 1 + 3n. அடுத்து s3 என்னது n/2 1 + 5n up to எது வரைக்கும் sm. sm என்னது n/2 2mn -n +1. சரியா? இப்ப பாருங்க இதுல n/2 இருக்கு, இதுல n/2 இருக்கு, இதுல n/2 இருக்கு, இதுல n/2 இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா வெளியே எடுத்துருங்க. என்ன வரும் n/2 உள்ள என்னெல்லாம் வரும் 1 + n. அடுத்து இந்த டேர்ம்ல 1 + 3n. அடுத்து இந்த டேர்ம்ல 1 + 5n. அடுத்து இந்த டேர்ம்ல 2mn -n +1. சரியா? அதாவது n/2 எல்லாத்துலயும் வெளியே எடுத்துட்டு இந்த உள்ள இருக்க டேர்மை மட்டும் எழுதிருப்போம். சரியா? எழுதிட்டோமா? இப்ப பாருங்க இந்த n இருக்கா, n வந்து தனியா எழுத போறோம். இந்த n டேர்ம்ஸ் எல்லாம் தனியா எழுத போறோம். அடுத்து 1 எல்லாம் தனியா எழுத போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் n/2 1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 1 + 1 + 1 up to இங்க லாஸ்ட் உள்ள 1. இதுவரை எது வரைக்கும் இருக்கு m வரைக்கும். சரிங்களா? m தடவைகள் இருக்கு. சரிங்களா? எத்தனை தடவை இருக்கு m தடவை. ஏன்னா sm வரைக்கும் வருது. சரிங்களா? sm வரைக்கும் இங்க எத்தனை தடவை வருதோ அதுல எல்லாத்துலயுமே 1 வரும். அப்படிதானே? லாஸ்ட் வரைக்கும் என்னது வரும் 1 வரும். அப்போ m தடவைகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க n எல்லாம் தனியா எழுத போறோம். n + 3n இங்க உள்ள n 3n அடுத்து 5n அடுத்து பிளஸ் அப் டு எது வரைக்கும் இருக்கு 2mn -n 2mn -n வரைக்கும். சரியா? எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். இந்த n/2 அப்படி வரும். இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த 1 வந்து எத்தனை தடவை இருக்கோ, இப்ப பாருங்க 1 வந்து இப்ப 3 தடவை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் 3ன்னு வரும். அதே மாதிரி 4 தடவை இருந்துச்சுன்னா எத்தனை வரும் 4ன்னு வரும். அப்படிதானே? இதை கூட்டும் போது எத்தனை வரும் 4ன்னு வரும். இங்க வந்து எத்தனை தடவை இருக்கு m தடவை இருக்கு. அப்ப இங்க என்னதான் வரும் m தான் வரும். இப்போ 1 வந்து 10 தடவை எழுதுங்க. 10 தடவை எழுதி கூட்டினா என்ன வரும் 10ன்னு வரும். அப்படிதானே? 10 தடவை எழுதி கூட்டினா 10ன்னு வரும். இங்க வந்து எத்தனை தடவை இருக்கு m தடவை இருக்கு, அதனால m போட்டுப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க இங்க உள்ளது n + 3n + 5n plus up to என்னது 2mn -n. சரியா? இப்ப பாருங்க n/2 இந்த m அப்படி வச்சுக்கோங்க. இந்த இதுல இருந்து எல்லா இதுல இருந்து n வந்து வெளியே எடுத்துருங்க. சரிங்களா? எல்லாத்துலயும் பொதுவா n இருக்கா, n வெளியே எடுத்துருங்க. அப்ப உள்ள என்ன வரும் ஃபர்ஸ்ட் இதுல 1 மட்டும் இருக்கும், இங்க 3 மட்டும் இருக்கும், இங்க 5 மட்டும் இருக்கும். அப்படி என்னது இங்க 2m மட்டும் இருக்கும், இங்க -1. சரியா? இப்ப பாருங்க n/2 m plus n இன்ட்டு இந்த இதை வந்து கூட்டுத்தொடர் வரிசை sn ஃபார்முலா கூட்ட போறோம். என்ன வரும் n/2 ஃபார்முலா என்னது a plus l. சரியா? ஏன்னா இதுல லாஸ்ட் உறுப்பும் தெரியும், ஃபர்ஸ்ட் உறுப்பும் தெரியும். a என்னது 1, அதே மாதிரி l என்னது 2m -1. சரியா? அதே மாதிரி இங்க n என்னது நம்மளுக்கு m. ஏன்னா இது வந்து இந்த எது வரைக்கும் m உறுப்புகள் வரைக்கும். சரிங்களா? அதனால m n = m. இப்ப பிரதியிடுங்க n/2னா அப்ப m/2 n-க்கு பதிலா m போடணும். m/2 a plus a என்னது 1 plus l என்னது 2m -1. சரியா? இங்க -1 + 1 கேன்சல் ஆயிரும். இப்ப n/2 m plus n m plus n இங்க m into
m/2 இன்ட்டு என்னது இருக்கும் 2mன்னு இருக்கும் சரிங்களா. இங்க 2 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு n/2 இங்க என்ன வரும் m பிளஸ் n இன்ட்டு m ஸ்கொயர்டு அப்படின்னு வரும் சரியா. ஈக்குவல் டு n/2 இங்க பாருங்க m ஸ்கொயர்டு வந்து இப்போ இந்த ரெண்டு mல இருந்து ஒரு m வெளியெடுத்துங்க. m ஸ்கொயர்ட்ல இருந்தும் mல இருந்து ஒரு m வெளியெடுத்தீங்கன்னா என்ன வரும் இங்க உள்ள 1 பிளஸ் இங்க என்னது இருக்கு n இன்ட்டு m சரியா. n இன்ட்டு m ஈக்குவல் டு இப்ப பாருங்க இது வந்து 1/2 இன்ட்டு இந்த m அப்படி வெளியெடுத்துருங்க mn இன்ட்டு 1 பிளஸ் mn. இதைத்தான் நம்மளுக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 1/2 mn plus mn plus 1 இதைத்தான் நம்மளுக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அந்த இது வந்துருச்சு பாத்தீங்களா. 1/2 1 plus mnனாலும் mn plus 1னாலும் ஒண்ணுதான் சரிங்களா. அதாவது இந்த n அப்படி உள்ள கொண்டு போய் பெருக்கிருக்கேன். இங்க என்ன உள்ள கொண்டு போனா இங்க 1 மட்டும் இருக்கும் சரிங்களா. அதனால 1/2 mn 1 plus mn வந்துருச்சு சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 12வது பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க a minus b a by a plus b 3a minus 2b by a plus b up to 12 உறுப்பு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா. கூடுதல்னாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் sn equal to n/2 2a plus n minus 1 into d அப்படின்னு தெரியும் சரியா. இதுல nங்கிறது என்னது nங்கிறது மொத்தம் 12 உறுப்புகள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப n equal to என்னது 12 சரியா. அடுத்து a equal to என்னது முதல் உறுப்பு என்னது a minus b by a plus b. அப்ப a minus b by a plus b. அடுத்து d என்னது நம்மளுக்கு பொது வித்தியாசம் t2 minus t1. t2 என்னது இதுல t2 minus t1. t2 என்னது நம்மளுக்கு 3a minus 2b by என்னது a plus b minus t1 என்னது a minus b by a plus b சரியா. இப்போ இது ரெண்டே பொதுவா எடுங்க. a plus b இங்க இப்போ a plus b தான் இருக்கு. அப்ப a plus b பொதுவா எடுத்துக்கோங்க. இங்க என்ன வரும் மேல 3a minus 2b. அடுத்து இங்க மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா மைனஸ் a இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் b ஆயிரும். ஈக்குவல் டு 3a இருந்து ஒரு a கழிச்சோம்னா என்ன வரும் 2a. அடுத்து மைனஸ் 2b பிளஸ் b என்ன வரும் இதுல இருந்து இதை கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளத்தை போடும். 2ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும் 1 தான் வரும். அப்ப b மட்டும் வரும் சரிங்களா. அப்போ பெரிய நம்பரோட அடையாளம் என்னது மைனஸ் பை a பிளஸ் b. அப்போ இதுதான் என்னது நம்மளுக்கு d பொது வித்தியாசம் சரியா. அடுத்து அந்த ஃபார்முலால பிரதியிடுங்க sn. sn என்னது s12 சரியா. s12 ஈக்குவல் டு s12 ஈக்குவல் டு என்னது n/2. n/2 னா 12/2. அடுத்து 2 இன்ட்டு a. a என்னது a minus b by a plus b. அப்ப a minus b by a plus b. அடுத்து plus n minus 1. n என்னது 12 minus 1 plus இன்ட்டு d என்னது 2a minus b by a plus b சரியா. ஈக்குவல் டு இது ரெண்டே அடிங்க என்ன வரும் 1 2 6 2 12 சரியா. 6 2 12. அடுத்து 2 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க என்ன வரும் 2a minus 2bன்னு வரும் சரியா by a plus b. அடுத்து பிளஸ் இங்க 12ல இருந்து 1 கழிச்சா 11ன்னு வரும். 11 உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா என்ன வரும் 11 இன்ட்டு 2 22a. அடுத்து 11 இன்ட்டு b 11b சரிங்களா by a plus b. இப்போ a plus b வந்து ரெண்டுலையுமே காமனா இருக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இதுல 2a minus 2b plus 22a minus 11b சரிங்களா. இப்போ a plus b வெளியே எடுத்துருங்க 6 by a plus b. இப்போ உள்ள இருக்கிறது மட்டும் இருக்கும் கழிச்சு போடுங்க என்ன வரும் 22யும் 2யும் கூட்டினோம்னா என்ன வரும் நம்மளுக்கு இங்கே பிளஸ் தான் இருக்கு இங்கே பிளஸ் தான் இருக்கு. அப்போ இதை வந்து கூட்ட தான் செய்யணும். 22 2 கூட்டினோம்னா 24a வரும் சரியா. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு அப்போ கூட்டி மைனஸ்ன்னு போடும் அப்படிதானே. அப்போ 11 2 கூட்டினோம்னா என்னது 13b சரியா. அப்போ இது நம்மளோட ஆன்சர் என்னது s12. s12 என்னது 12 உறுப்புகளின் கூடுதல் என்னது 6 by a plus b 24a minus 13b சரிங்களா. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.